வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட், த சைக்காலஜி பிஹைண்ட் அவர் 5 senses, ஹவ் வி கேன் மாடிஃபை தட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், என்ன கண்ணு மூலமாக பார்க்கக்கூடிய செய்திகள் மனதுக்கு அமைதியை தரும். அமைதியாக இருக்கும் பொழுது நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட ஆளுமையை அதை சிறப்பாக மாற்றி தரும். ஆளுமையை செம்மையாக்கும். ஆளுமை திறனை மேலும் மேலும் சிறப்பாக வளர்த்து தரும். எப்படி? இந்த அமைதியான ஒரு மனச்சூழல்ல, அந்த மாதிரி இயற்கை சூழல் இருக்கும் பொழுது மனம் அமைதி உறும். மனம் அமைதி வரும்பொழுது நம்மளோட பர்சனாலிட்டி இருக்கே, ஆளுமை திறன், அது ரொம்ப மாற்றமுடையதாக இருக்காது. அது ஏற்புடையதாகவும் சிறப்பானதாகவுமே அமையும். அதற்கு நல்ல வழியெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தான். ஆனால் இதற்கு மாறாக உள்ளது. அதாவது இந்த அமைதியான சூழலை தாண்டி அதற்கு மறையில் இருக்கிறது. எதிர்மறையில் இருக்கிறது என்ன? சத்தமாக இருக்குது, அப்புறம் ஒரு பிஸி மார்க்கெட் பிளேஸு, அதுபோல் இருக்கிறோம். அங்கே சில இடத்துல கேவோஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கேவோஸ்லாம் என்ன நடக்கும்? சில நேரத்தில் அது மன அமைதியை தொல்லைப்படுத்தும். மன அமைதிக்கு ஊறு விளைக்கும். ஊர் விளைவித்த மன அமைதியில் என்ன பண்ண முடியாது? அவங்களோட ஆளுமையில் அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? டைவர்ட் ஆகும். சில நேரத்தில் எங்கேயான்னு இருக்கிற கோபத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு சத்தமாக செய்யாதவங்கள்ட்ட நம்மளோட அந்த இயலாமையை இங்கே காட்ட வேண்டி வரும். இயலாமை என்பது என்ன? சில நேரத்தில் சிலது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு வெளியில் வர தெரியல. சில நேரத்தில் வேறு யாரோ நம்மளோட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம காட்டி விடுறோம். அதை இங்கே காட்டுறோம். ஸோ அது நம்மளுக்கு சில நேரத்தில் அவங்க பெரியவங்களாக இருந்தால் அதை பற்றி காதில் போட்டுக்க மாட்டாங்க. என்ன ஏதோ இந்த பையன் ஏதோ பேசுது அப்படின்ட்டு போயிடுவாங்களா இருக்கும். ஆனால் சில நேரத்தில் காரணமே இல்லாமல் இருந்தால் அவங்களும் தேர் ஆல்சோ பிட் டிஸ்டர்ப்டு அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டியில் அங்கே ஒரு கிராக்கு, இவங்க பர்சனாலிட்டி ஒரு கிராக்கு, ரெண்டு ஆளுமையும் அப்போ சில நேரத்தில் தவறான விஷயங்களுக்காக தவறான கான்டெக்ஸ்டில் மோதிப்பாங்களா இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? மனம் வேதனைப்படும். இதெல்லாம் சரியாயிடுது. அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகிட்டு அமைதியாக இருக்கும்போது அவ்வளோ காரணம் இல்லாத சத்தம் போட்டோமோ அப்படின்னு. ஆமாம், இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் மனம் அமைதியாக இல்லை. மனம் மிகவும் என்ன இருக்கு? டிஸ்டர்ப்டு எலிமெண்ட்டுக்கு நடுவில் சேர்ந்துருக்கு. அதனால் மனம் அமைதியுறாத பொழுது எதை பற்றியாவது யோசிக்க வேண்டும் என்றால் அங்கே தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியமில்லை. அதனால் அது ஆளுமையை பாதிக்கக்கூடியது. ஆளுமைன்றது என்ன சொன்ன? ஆளுமை திறன். அதாவது அவர் பர்சனாலிட்டி டு எக்ஸிக்யூட் அவர் செல்ஃப் இன் எ கிவன் சுச்சுவேஷன், த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங். அதுதானே அந்த மாஸ்கில் என்ன ஆகும்? சரியான அளவில் இருக்காது. இப்போ அமைதியாக ஒரு பொறுப்பான ஒரு ஆசிரியராக தன்னை காமிச்சிக்கணும்னு வைங்க, அந்த நேரத்தில் டிஸ்டர்ப்டு எலிமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ளே போயின்னு இருக்கு அப்படின்னா அப்போ நம்மளால் அமைதியான ஒரு ஆசிரியராக காட்டிக்கொள்ள முடியாது. ஸோ இட் கிவ்ஸ் ஏ ராங் பிக்சர். அப்போ அந்த டீச்சர் சத்தம் போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பேர் வந்துடும். ஆனால் அப்படி இல்லையே. ஆனால் அந்த மாதிரி சத்தம் போடுறதுக்கு என்ன காரணம்? சம்திங் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இட்ஸ் ரியலி டிஸ்டர்ப்ஸ் அண்ட் வி ஆர் லூசிங் அவர் கூல். அதான் நிஜம். அதனால ஆளுமை திறனை மாற்றி அமைக்கக்கூடியது என்ன? மனதின் சிறப்பு. அந்த மனதின் சிறப்பு என்ன இருக்கணும்? மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். எதை பற்றியும் காரணம் இல்லாமல் யோசித்து அன்வான்ட் திங்கிங், தோஸ் திங்ஸ் ஹவ் டு பி எஸ்சூர்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மனம் அமைதியாக இருந்தால் எப்பொழுதும் ஆளுமை சிறப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம வெளிக்காட்ட முடியும். அதனால் இது எப்படி நடக்கிறது? இந்த டயட்டுன்னு சொன்னால் தேவையான செய்திகளை மட்டுமே சேகரித்து கொள்வதில்லை, தேவையான செய்திகளை மட்டுமே பார்த்து இன்புறுவதில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்? எல்லா விஷயங்களும் தூக்கி மனசுக்குள்ளே போடும்போது நிறைய நேரத்தில் அது நம்மளுக்கு ஒரு இடையூறாக அமைகிறது. ஸோ அந்த அன்வான்ட் ஸ்டிமுலி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இட் கிவ்ஸ் ஹெட்டேக். மனதில் ஒரு நேகிங் தாட்டு, நெகட்டிவ் தாட்ஸு ரெண்டும் என்ன செய்யும்? தலைவலியை உண்டாக்கும். தலைவலியிலேருந்து வெளியில் வராமையே நம்ம சில விஷயங்களுக்கு முடிவு பார்க்கணும்னு வைங்க, அந்த முடிவுகள் ஏற்புடையதாக இருக்காது, சிறப்பானதாகவும் இருக்காது. அதனால் இவை இந்த மாதிரி வெளியில் இருக்கிற உபாதைகள், சின்ன சின்ன விஷயங்கள், இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு மனம் அமைதியான பிறகு முடிவு எடுக்க துவங்கினோமானால் அந்த முடிவு என்ன இருக்கும்? ஏற்புடையதாகவும் சிறப்பானதாகவும் எல்லாரும் கொண்டாடத்தக்கதாகவும் மெச்சத்தகுந்ததாகவும் அமையும். அதனால் மனம் அமைதியுடன் இருப்பதற்கு நாம் பார்க்கும் விஷயங்கள், பார்க்கும் செய்திகள் மிகவும் அத்தியாவசியமானது என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.